அனைவருக்கும் வணக்கம். அது என்னங்க ரொம்ப கேவலமாக எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காணொலியில் யாராவது ஒருத்தவங்க பேசணுங்கிறதுக்காகவே இந்த டாக் லவர்ஸ் அவ்வளவு கேவலமாக ஒரு வார்த்தை, அதாவது இதுங்க சும்மா கிடக்காதுங்க, இதுங்க எங்கேயாவது அமைதியாக இருந்தால் தானே நம்ம ஏதாவது டெசிஷன் எடுக்க முடியும், உச்சநீதிமன்றத்திலேயே உத்தரவு இப்படி கொடுத்துருக்காங்க, காந்தியே இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பல இடங்களில் பல வகைகளில் பேசிகிட்டு இருக்கிற நல்ல உள்ளம் படைச்ச உங்கள்கிட்ட நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். நீங்கள் முன்ன பின்ன யாருக்காவது உதவி செஞ்சுருக்கீங்களா, செய்யலையா? நீங்கள் உதவின்னு ஒன்று செஞ்சுருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் என்ன முடிவு எடுக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்றத தெளிவாக நீங்கள் பேசியிருப்பீங்க. ஆனால் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நிறைய பேர் என்ன பேசுகிறதுனே தெரியலை. ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறது கவர்மெண்ட் தான் அவங்க கையிலேருந்து காசெல்லாம் போட்டு ஸ்டெரிலைசேஷன் பண்ணிகிட்ருக்காங்களாம். அப்போ இங்கே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்களே, அவங்களாம் என்ன முட்டாள்களா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒவ்வொரு தெருவுலையும் எத்தனையோ பேர் நாய்க்குட்டிகளுக்கு இது மாதிரி கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து அதே தெருவில் வச்சு பாதுகாத்து அது உயிர் போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அது உயிர் போனதுக்கு அப்புறம் தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க. ஏன் உங்களுக்கு பேசுகிறீங்களா கொஞ்சமாவது பொறுப்போட, இல்லை பேசுகிற விஷயம் என்ன தான் பேசுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு பேசுகிறீங்களா? இப்போ நான் பேசுனேன்னா உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதில் போட வந்துடுவீங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, இந்த நாய்கள் தெருவில் இருக்கிறது எனக்கும் விருப்பம் இல்லைங்க, எனக்கும் சுத்தமாக பிடிக்கல. என்ன செய்யலாம்? அதை கொல்லவும் முடியாது, கொல்லக்கூடாது, ஏன்னா அது கடவுள் படைச்ச உயிர், அதை கொல்றதுக்கு உங்களுக்கும் எனக்கும் உரிமை இல்லை. என்ன செய்யலாம்? அதுக்கான முடிவு என்ன அப்படிங்கிறத யோசித்து முடிவெடுங்க. இப்போது கவர்மெண்ட்டு கொண்டு போய் ஷெல்டரில் அடைச்சி வச்சு அதுக்கு சாப்பாடு தண்ணி, ஏங்க வாய் பேச முடிகிற மனிதர்களுக்கே சரி வர சாப்பாடு கிடைக்கிது இல்லை, தண்ணி கிடைக்கிது இல்லைங்க, இதுங்களுக்கு எப்படிங்க கிடைக்கும்? இதை யாராவது கேட்க வந்தாங்கன்னா உடனே அவங்கள ரொம்ப கேவலமாக பேசுகிறது. இவங்களை கேவலமாக பேசுகிறதுனால நீங்கள் கேவலமாகிடுறீங்க, அது தெரியுமா? ஃபஸ்ட்டு இங்கே நாய்க்குட்டிகளுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஆடு மாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணணும், பறவைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வராங்க இல்லையா, அவங்கள ரொம்ப கேவலமாக பேசுகிறதுனாலேயே நீங்கள் கேவலமான ஒரு நபராக அந்த இடத்துல பார்க்கப்படுறீங்க. அதை உணர்ந்து இனிமேலுக்கு பேச்சை குறைச்சிட்டு இவங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வை கொண்டு வர்றது அப்படின்னு யோசிங்க. உடனே கையிலேருந்து இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நாய்க்குட்டி அடிபட்டு கிடக்குன்னா நீங்களும் அவங்க கையிலேருந்து போடுறீங்க, இல்லை கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒவ்வொரு தடவையும் போய் காசு வாங்கிட்டு செலவு பண்ணுறாங்க. எத்தனை பேர் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் இதுக்காக ரோட்லேயும் தெருவுலேயும் இறங்கி போராடிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அதோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நாய் தானேன்னு நினச்சி நீங்கள் போயிடுறீங்க. இது ஒரு உயிர் அப்படின்னு நினச்சி தன்னோட உயிரை கொடுத்து போராடுற எத்தனையோ நல்ல நல்ல உள்ளங்களை நான் பார்த்துட்டு வரேங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு கண்ணாடி போட்டுட்டு ஒரு லைட் செட்டப்பில் உட்காந்து இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டா உங்களுக்கு அது பெருமையாக தெரியலாம். எனக்கெல்லாம் உங்களை பார்த்தா ரொம்ப கேவலமாக தெரியுது. தயவு செய்து இன்னொரு முறை இந்த மாதிரி டாக் லவர்ஸையோ இல்லை நாய்க்குட்டிகளை பார்த்துக்கிறவங்களையோ ரொம்ப கேவலமாக பேசாதீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு அவ்வளவு தான். நான் இவ்வளோ கோவமாக பேசுகிறதுக்கு காரணம் இருக்குங்க. ஏன்னா நிறைய வீடியோ பார்க்குறேன், எல்லா வீடியோலையுமே இதுங்க கிளம்பிடுதுங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களா எல்லாரும் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, நக்கல் அடிக்கிறீங்க, கிண்டல் அடிக்கிறீங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த ஒரு சில பேர் உட்காந்து யூடியூபுக்கு பேட்டி கொடுக்குறவங்க கிளம்பிடுதுங்க. இதுங்க நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனாலும் கண்டிப்பாக இந்த மக்கள் தாங்க போராட்டத்தில் இறங்கி நிற்பாங்க. அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கிட்டு இன்னொரு முறை அவங்கள ஏதாவது, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு மரியாதை குறைச்சலாக ஒரு வேர்டு பேசுனீங்கன்னா இனி ஒவ்வொருத்தருக்கும் பதிலடி நம்ம சேனலில் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்க. நிறைய பேர் எனக்கு அந்த வீடியோக்களை இன்ஸ்டாகிராம்லேயும் பர்சனலாகவும் எனக்கு ஷேர் பண்ணுறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே வெறி ஆகுதுங்க. என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இங்கெல்லாம் காலையில் சாப்பிட்டு கை கழுவையில் மத்தியானம் அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு விஷத்தையோ இல்லை ஏதோ ஒன்று வச்சுட்டு போகணுன்னு பிளான் போட்டுக்கிட்டே இருக்கிற மக்கள் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத அப்பப்போ நம்ம உணர்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோக்கள்லாம் எனக்கு தயவு செஞ்சு இனி அனுப்பாதீங்க. ஏன்னா அனுப்பிச்சிங்கன்னா நான் அதை பார்த்தேன்னா வெறி ஆகுது எனக்கு. இப்போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. 2 பேர் பைக்கில் போகிறாங்க, சிக்னலில் 2 பெண்கள் கடந்து போகையில் பின்னாடி உட்காந்துருக்கவரை இளைஞர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவர் பார்க்குறதுக்கு ஒரு 60-70 வயசு தாத்தா மாதிரி இருந்தார். அந்த பொண்ணோட பின்புறத்தை அப்படி டச் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா அவர் ரொம்ப யூத்தாமா. அவர் வீட்டில் அவர் பொண்ணு இருந்தாலோ அல்லது அவர் தங்கச்சி இருந்தாலோ அக்கா இருந்தாலோ அம்மா இருந்தாலோ இல்லை பெரியம்மா சித்தி அத்தை இப்படி யார் இருந்தாலும் அவர் தொட்டு பார்த்துக்கலாம். பின்னாடி பின்புறத்தை தொட்டு பார்க்குறதுக்கா ரோட்டில் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இப்படி டச் பண்ணுறதுக்கு போகணும்? அட கூமுட்டை, உன்னையெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே தெரில. அவனை அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக வீடியோ
அப்படியே போட்டு காமிச்சு அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். ஹரியானாவில் பானிப்பட்டு. இவனெல்லாம் அந்த கையை அப்படியே இதோட பிடிச்சி கட் பண்ணி விட்டுறணும். இனி அடுத்த பொண்ணு அப்படி தொடணும், கை எடுக்கணும் அப்படின்னாக்க நமக்கு அது இல்லை அப்படின்றத அவன் உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். சரி, இப்போ 2வது வீடியோ, இதையும் பார்த்துட்டு வாங்க, அப்புறமா பேசுவோம். मेरा नाम नीति है। मैं पश्चिम बिहार में A1 305 ब्लॉक में रहती हूँ। मेरे नीचे रहने वाला आदमी पेशे से वकील है, उनका नाम जयराम गर्ग है। पिछले काफी टाइम से वो मुझे डॉग फीडिंग को लेकर हैरेसमेंट करता है और आते जाते कमेंट्स बाजी और गालियां देता है और आज उसने सारी हदें पार करती है। मुझे और मेरे हस्बैंड को पूरी तरह से मारा है और गली के बीच में मारा और खून से फाड़ दिया। இப்போ இந்த வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு கோபம் வருதா இல்லையா? உண்மையிலே எனக்கு அவ்வளோ கோபம் வருது. அவ்வளோ சாதாரணமாக போய் நாய்க்கு சோறு வைக்கிறாங்க, அவங்கள எதுக்கு அடிக்கணும்? அவ்வளோ ஆக்ரோஷமாக போய் இந்த கொலை பண்ணுறவனை அடி, கொள்ளையடிக்கிறவனை அடி, ரேப் பண்ணுறவனை அடி, இல்லை நீ போய் உனக்கு கோவம் வச்சா போய் அதில் முட்டிக்க. சாப்பாடு தானே வைக்கிறாங்க, அவங்கள எதுக்கு இவ்வளோ வேகமாக போய் அடிக்கிறார் அந்த அங்கிள்னு தெரில. அங்கிள்னு நான் சொல்லலாம், ஏன்னா பெண்கள் அங்கிள்னு ஆண்களை சொல்கிறதுனால இங்கே பெருமையாக தான் எடுத்துக்கிறாங்க. ஆண்கள் தான் ஆண்களை பார்த்து அங்கிள்னு சொல்லக்கூடாது. எப்படி போயிட்டுருக்கு பாருங்க நம்ம நாடு. ஒன்று, இந்த நாய்களுக்கு நீங்கள் யாராவது பொறுப்பு ஏற்றுக்கிட்டு அதுக்கு கரெக்டாக சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கொடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா தெருவில் இருக்கிற அத்தனை நாய்களையும் அந்தந்த தெருவில் இருக்கிறவங்களே பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வேறு வேலை இருக்குங்க, குடும்பம் இருக்குது, புள்ள இருக்குது, குட்டி இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க அந்த தெருவில் இருக்கிற நாய்களுக்கு அவங்க சோறு போடுறதுனால அவங்களுக்கு எதுவும் வருமானம் கிடைக்க போகிறதில்ல. ஏங்க அப்படி பண்ணுறீங்க? நல்லவங்களை நல்லாவே வாழ விட மாட்டீங்களே. இந்த அங்கிள்லாம் என்ன செய்கிறது? கை இருக்குன்றதுனால யாரை வேணாலும் அடிச்சிடலாம் அப்படின்னு அந்த அங்கிளுக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் யார் கொடுத்தா, எங்கேருந்து கிடச்சிதுன்னு தெரில. அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு தெரில. பார்க்கலாம். மீண்டும் அடுத்து இதே போல் வேறு சில நல்ல வீடியோக்களோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.